ஹாய் நண்பா நண்பி, இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, நம்ம விஜய் சேதுபதி அவங்க நடிச்சு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மகாராஜா படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தில் நம்ம ஹீரோ விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா சலூன் கடை வச்சிருப்பாங்க. விஜய் சேதுபதி அவங்க பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என் வீட்டுக்கு திருடன் பூந்து என்னை அடிச்சு போட்டுட்டு என்னோட லக்ஷ்மியை தூக்கிட்டு போயிட்டாங்க, எனக்கு என் லக்ஷ்மி வேணும்னு சொல்ல போலீஸும் பார்த்தீங்கன்னா எப்பா என்னப்பா ஆச்சு, லக்ஷ்மி யாரு என்ன ஏதுன்னு கேட்க நம்ம விஜய் சேதுபதியும் பார்த்தீங்கன்னா ஒரு பதில் சொல்லுவாங்க பாருங்க. அப்படி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளோ நேரம் நம்ம விஜய் சேதுபதி லக்ஷ்மியை கண்டுபிடிச்சு கொடுங்க, லக்ஷ்மியை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொன்னது வேற யாரும் இல்லைங்க, அவங்க வீட்டு குப்பை தொட்டியை தான் சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டதுமே பார்த்தீங்கன்னா போலீஸ் ரொம்பவே டென்ஷன் ஆகி, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, பைத்தியம் மாதிரி இருக்கா, 300 400 கூட வேல்யூ இல்லாத குப்பை தொட்டியை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்ற இப்படி இப்படின்னு போலீஸும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி எவ்வளோ அசிங்கப்படுத்தியும், விஜய் சேதுபதி இந்த கேஸ் வேணும்னா நீங்க எடுத்துக்கங்க, வேணும்னா நான் 5 லட்சம் ரூபாய் கூட தர ரெடின்னு சொல்லியும் போலீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது விஜய் சேதுபதியை வெளியே அனுப்பணும். ஸோ வேற வழியே இல்லாம பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒத்துக்குவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுதாங்க படத்தோட கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவங்களுக்கு 50வது படம். 50வது படத்துக்கு ஏற்ற மாதிரியே படமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. உண்மையை சொல்லணும்னா கொடுத்த கதாபாத்திரத்தை நம்ம விஜய் சேதுபதி அவங்க சூப்பரா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அப்பா பொண்ணு சீனுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இதுல சுவாமிநாதன் இயக்கத்துல படம் பாத்தீங்கன்னா மனசுக்கு நிறைவா இருக்கு. இந்த படத்துல வந்து போற நம்ம அனுராக் கஷ்யப் ஆகட்டும், நம்ம நட்டி ஆகட்டும், அருள்தாஸ், சிங்கம்புலி, வினோத் சாகர், நம்ம பாய்ஸ் மணிகண்டன், இதுக்கப்புறம் அபிராமி அவங்க, நம்ம விஜய் சேதுபதிக்கு பொண்ணா நடிச்ச சச்சனா நபிதாஸ், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கொடுத்த கேரக்டரை சூப்பரா பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி படத்துல பிலோமின் ராஜா எடிட்டிங் பாத்தீங்கன்னா சூப்பர், வேற லெவல். மொத்தத்தில் இந்த மகாராஜா படம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. மறக்காம எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.